25 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. உடன் இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மருந்து வணிகர் சங்கம் தொடர்பாக ரமேஷ் அவர்கள் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. அவரோட பேசலாம். வணக்கம் சார். இப்போ ஆன்லைனில் விற்பனை அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? ஏன்னா நமக்கு வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கிறது பட்சத்தில் தான் வந்துட்டு மருந்து வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது விதி. ஆனால் ஆன்லைனில் இந்த முறைகேடு அப்படிங்கிறது எப்படி நடக்குது? இப்போ நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு மருந்து கடைகள் மூடல் அப்படிங்கிற ஒரு போராட்டம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா? நீங்கள் என்ன விஷயங்களை ஸ்ட்ராங்காக வைக்கணும்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக பாத்தீங்கன்னா ஆன்லைன் மருந்து வணிகம் அப்படிங்கிறது ஒரு சட்டவிரோதமான வணிகம். ஆன்லைன் மருந்து வணிகம் வந்து குறிப்பாக மருத்துவருடைய பரிந்துரை சீட்டின் அடிப்படையில் ஒரு மருந்தாளுநருடைய மேற்பார்வையில தான் மருந்துகளை கொடுக்கணும். ஆனா அந்த ஆன்லைன் மருந்து வணிகத்துல என்ன நடக்குதுன்னா, யார் வேணாலும் ஒரு போலியான ஒரு மருந்து சீட்டை அப்லோட் பண்ணிட்டு நீங்க தூக்க மாத்திரைகளோ வலி நிவாரண மாத்திரைகளோ அந்த மாதிரி பெற்றுக்கொள்ளலாம். அதை இளைஞர்கள் பெரும்பாலும் அதை வந்து போதை மாத்திரையாக உபயோகப்படுத்தக்கூடிய கலாச்சார சீரழிவும் இளைஞர்களுக்கான சீரழிவும் இந்த ஆன்லைன் வர்த்தகம் மூலமா நடக்குது. ரெண்டாவது, இந்த ஆன்லைன் மருந்து வணிகம் என்கிறது உலகளாவலா தடை செய்யப்பட்ட ஒரு வணிகம். அதே சமயம் பாத்தீங்கன்னா குறிப்பா இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இந்த இளம் பெண்களுக்கு கருத்தடை மாத்திரைகள் ரொம்ப எளிதா கிடைக்குது. அதை அவங்க தவறா உட்கொள்றதுனாலயோ அல்லது புரிதல் இல்லாம உட்கொள்றது அல்லது மருத்துவருடைய ஆலோசனை இல்லாம உட்கொள்றதுனால ஏராளமான உயிரிழப்புகள் நடக்குது. அதே சமயம் ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக ஏராளமான போலி மருந்துகள் வந்து நடமாட்டம் அதிகமாகிவிட்டது. இப்ப நம்ம இங்க இருந்து சென்னையில இருந்து ஒருத்தர் மருந்து ஆர்டர் போட்டா ஹரியானாவில இருந்து வருது. அந்த மருந்துல உண்மை தன்மையை பரிசோதிக்க முடியாது. அதுல ஏதாவது வீரியம் இல்லைனாலோ அல்லது பக்க விளைவு ஏற்பட்டாலோ அதை தொடர்ந்து வந்து அதை சோதனைக்கு உள்ளாக்க முடியாது. அதை வந்து யார் தவறா வச்சிருக்காங்களோ அவனை தண்டனைக்கு உள்ளாக்கக்கூடிய சட்டங்கள்லாம் எதுவும் இல்லை. ஆகவே நாங்க என்ன சொல்றோம், வலியுறுத்துறோம், மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துறது என்னன்னா, இன்னைக்கு வந்து 22 மருந்து கடைகள் பாரம்பரியமா இருந்துகிட்டே இருக்கு. இந்த ஆன்லைன் மருந்து வணிகத்தை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும். உலக நாடுகள்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி இதை வந்து முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து வலுவாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம். பட் அது வந்து இன்னும் நடைமுறைக்கு மத்திய அரசு கொண்டு வரல. அதனால அதை வலியுறுத்தி உடனடியாக ஆன்லைன் மருந்து வணிகத்தை தடை செய்ய வேண்டும் என்று நாளை நாங்கள் அடையாளமாக நாளை காலை முதல் மாலை 6 மணி வரை இந்த கடையடைப்பு போராட்டத்தை நாங்கள் தீவிரமாக நடத்தி வருகிறோம். அதே போல் சில கார்பரேட் நிறுவனங்கள் டிஸ்கவுண்ட் என்ற பெயர்ல வந்து மக்களை ஏமாற்றி தரமற்ற மருந்துகளை கொடுக்குறாங்க. அதையும் கண்டித்து நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை நாளைக்கு நாங்கள் துவங்குகிறோம். இது வந்து அகில இந்திய அளவில் இந்த கிட்டத்தட்ட 13 லட்சம் மருந்து வணிகர்கள் இந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்துக்கிறோம். இன்னொரு கேள்வியும் இருக்குது சார். இப்போ மெடிக்கல் மூடல் அப்படின்னும் பொழுது நிறைய பேருக்கு இந்த அவசர தேவைக்கான மருந்துகள் இருக்கும் இல்லையா? சில இடங்களில் நாளைக்கு சர்ஜரி கூட பிளான் பண்ணியிருப்பாங்க. நிறைய இடங்களில் கர்ப்பிணிகள் இல்லை முதியோர்கள் அவங்களுக்கான மருந்துகள் அப்படிங்கிறது, ஏன்னா இப்போ இந்த மெடிக்கல் மூடல் அப்படிங்கிறது இன்னும் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது கூட ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலாக நமக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது அவசர தேவைக்கு மருந்து கிடைக்கணுன்றவங்க என்ன மாதிரி அணுகலாம்? அவங்களுக்கான அந்த அவசர தேவையை நீங்கள் பூர்த்தி செய்யறதுக்கு என்ன ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க? அதாவது நாங்க மருத்துவமனைகளை ஒட்டி இருக்க மருந்தகங்களை வந்து நாங்க இந்த போராட்டத்துல விலக்களித்திருக்கோம். ஏன்னா அவசர தேவைகளுக்காக நீங்க சர்ஜரி இந்த மாதிரி தேவைகளுக்கு உடனடியா மருந்துகள் தேவைப்படுகிறாங்க. அதை நாங்க வந்து எங்களுடைய போராட்டத்துல நாங்க கொண்டு வரல. அதே சமயம் எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு அவசரமாக ஏதேனும் தேவைப்பட்டால் உடனடியாக நாங்க அதை கொடுக்கறதுக்காக ஏற்பாடையும் நாங்க பண்ணியிருக்கோம். அந்த சம்பந்தப்பட்ட மருந்து கடை உரிமையாளர்களை நீங்க அணுகலாம். அதே சமயம் அரசாங்கமே அந்தந்த பகுதியில் மருந்து கட்டுப்பாட்டுக்குரிய அலுவலர்களுடைய எண்களை வந்து அந்த கடைகள் எல்லாம் ஒட்டியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம தொடர்பு கொள்ளலாம். அதனால வந்து மக்களுக்கு எந்த அளவுலையும் இது வந்து பாதிப்பு இருக்காது. அவங்களுக்கு பாதிப்பு அடையணுங்கிற நோக்கம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுடைய கவனத்தை இதை ஈர்க்கணும். இது இன்னும் சொல்ல போனா நீதிமன்றமே இதை தடை செய்திருக்கு. அதையும் மிஞ்சி இந்த வணிகம் கொடிகட்டி பறக்குது அப்படிங்கிறதான் எங்களுடைய ஆதங்கம். ஓகே சார், எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஆன்லைனில் வந்துட்டு மருந்து அவங்க வந்து வாங்குறாங்க அப்படின்னா அதில் வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க. அதில் ஏதாச்சும் குளறுபடி நடக்கவோ இல்லை மோசடி நடக்கவோ வாய்ப்பு இருக்குமா? அதில் தான் அதிகப்படியான குளறுபடி நடக்குது. நீங்கள் இப்போ வந்து ஆன்லைனில் வந்து ஒரு மருந்து கேட்டிங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கான்னு கேட்பாங்க. நம்ம இல்லைன்னு சொல்லுவோம். உடனே அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஒரு சைபர் டாக்டர் ஏஐ மூலமா ஒரு டாக்டர் மாதிரி ஒரு போலியான ஒரு இதை உருவாக்கி அங்கிருந்து ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை ஒரு ஜென்ரேட் பண்ணி அதை அவங்க ஒரு ரெக்கார்டிக்கலா வச்சுக்கிட்டு மருந்துகளை அனுப்புறாங்க. அது சட்டப்படி கொடும் குற்றம், தவறான ஒரு செயல். அது இதனாலதான் நிறைய பாதிப்புகள் உருவாகிறது. ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கொடுத்துதான் நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் குறைந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் ஏஎம்ஆர்ங்கிற பிரச்சனைகள்லாம் உருவாகி இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதையெல்லாம் வலியுறுத்தி தான் நாங்க வந்து இதை
தீவிரப்படுத்திக்கிறோம். இந்த போராட்டத்தை நாங்கள் தீவிரப்படுத்தி மத்திய அரசாங்கத்தோட எங்களுடைய வேண்டுகோளாகவும் நாங்கள் வைக்கிறோம், எங்களுடைய ஆதங்கமாகவும் நாங்கள் தெரிவிக்கிறோம். இதுக்காக தான் நாடு முழுவதும் நாளைக்கு இந்த கடையெடுப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இப்போ ஆன்லைனில் எல்லா வகையான மருந்துமே விற்கப்படுதா சார்? இல்லை இந்த ஒரு ஜுரம் இல்லை வந்துட்டு சளி அந்த மாதிரியான ஒரு பேசிக்கான மெடிசின்ஸ் மட்டும்தான் விற்கிறாங்களா, இல்லை எல்லா வகையான மருந்துகளுமே இந்த மாதிரி ஆன்லைனில் விற்கப்படுதா? இல்லை, ஆன்லைனில் எல்லா வகையான மருந்துகளுமே விற்கிறாங்க. சில மருந்துகள் வந்து ஷெட்யூல்டு அட்டவணையிடப்பட்ட மருந்துகள் அல்லது ஜாக்கிரதையாக விற்க வேண்டிய மருந்துகள், ஷெட்யூல்டு எக்ஸ், இது போன்ற மருந்துகள்லாம் கூட அங்கே வந்து தாராளமாக விற்கிறாங்க. சில மருந்துகள் மருத்துவமனைகளை மட்டும்தான் கொடுக்கணுங்கிறது இருக்கு. குறிப்பாக கருத்தடை மாத்திரைகளாம் மருத்துவமனைகளை மட்டும்தான் மருத்துவரோட, அதுவும் பெண் மருத்துவரோட நேரடி கண்காணிப்புல தான் கொடுக்கணும். அந்த மாதிரி மருந்துகள்லாம் கூட ஆன்லைன்ல கிடைக்குது. அதே மாதிரி வந்து தூக்க மாத்திரைகள்லாம் வந்து மருத்துவருடைய பரிந்துரை சீட்டின் அடிப்படையில தான் கொடுக்கணும். அதே மாதிரி ரத்த கொதிப்பு உண்டான மாத்திரைகள்லாம் மருந்தாளுநர் வந்து சரியாக அதை மக்களுக்கு சொல்லணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடியா பின்னாடியா, மற்ற மருந்துகளோட இது சேருமா சேராதா, இதெல்லாம் பார்த்து தான் மருந்து கொடுக்கணும். ஏன்னா மெடிசன் வந்து நாட்ட கமாடிட்டி, அது வந்து ஒரு உயிர் காக்கும் பொருள். பட் அதை வந்து சட்டபூர்வம் இல்லாம இந்த மாதிரி ஆன்லைன்ல ரொம்ப கேலிக்கூத்தா இந்த வியாபாரம் நடக்கிறதுனால தான் நாங்கள் தொடர்ந்து எதிர்த்துட்டு வர்றோம். நன்றி திரு ரமேஷ், இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நாளை மெடிக்கல்கள் மூடப்படக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஆன்லைன் வர்த்தகம், அதற்கு எதிர்ப்பாக இந்த மெடிக்கல் நாளைக்கு மூடப்பட இருக்கு. ஆனாலும் அவசர தேவைக்காக பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பது தொடர்பான கருத்துக்களையும் நாம் கேட்டு பெற்றோம் நேயர்களே. 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.